புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் மாவட்ட கூட்டத்தை நடத்தணும், செயல்கள் கூட்டத்தை நடத்தணும். அதே போன்று பகுதி ஒன்றியங்கள் எல்லாம் நாங்கள்லாம் போயிருக்கும்போது பகுதி ஒன்றியங்கள செயல்கள் கூட்டத்தை அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே 2வது நாள் காரணம் போராடி வரல. ஏன்னா எப்போ நான் டைம் டேட்டு கொடுத்தாங்க. நம்ம டேட்டில் நம்மளுக்குள்ள முடிவு பண்ணி தான் நீ எல்லா பகுதியில் பேசு, மத்திய பேசு. அவங்க என்ன எடுத்துக்காட்டாக அன்னைக்கு மாவட்ட செயலர் கூட்டும் போது இதே ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப ஃபுல்லா இடம் இருக்கும், கூட்டம் இருக்கும் அப்படின்னாங்க. அதே போன்றுதான் இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டம். இந்த நிர்வாகி எப்படி இருக்காங்கன்னு சொன்னா செயல்கள் கூட்டா அது வேற மாதிரி இருக்கும். ஏன் சொல்றேன்னா இது அண்ணாத்த மட்டும் கோட்டை குறைப்பா 3 கவுன்சில் 2 கவுன்சில் ஜெயிச்சிருக்கோம். அந்த ஒரு கவுன்சில் சரியான முறையில் ஜெயிச்சிருக்கணும். அது ஏன் தெரியல. அது இந்த தடவை நம்ம கருணா அவர்கள் அதை எல்லாத்தையும் விருப்பப்படுவார் நினைக்கிறேன். 3 நம்ம வெற்றி பெறுவது நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும். எனவே நம்ம கட்சியில் இப்போ போயிட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னா சொல்றாங்க. அதெல்லாம் போராட்ட பத்தி கவலையே கிடையாது. ஏன் இதை சொல்றோம்னு சொன்னா அன்னைக்கு சேடப்பட்டி முத்தையா அவர்களும் ஒன்று இருந்தார். நீங்க உள்ளபடியே சொல்றேன், அம்மாவுக்கு நம்பிக்கையானவர், எல்லாருக்கும் ரொம்ப நம்பிக்கையானவர். நம்முடைய அருமை சகோதரர் டிசிஜி அவருக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர். சரிங்களா? அப்படியேப்பட்டவர் அவருடைய மகன் கல்யாணத்தில் நினைக்கிறேன். அப்ப அம்மா பேசுறாங்க, திரு நாவலர் அவர்களே, விசுவாசம் என்று சொன்னால் தமிழ் அகராதியிலே நீங்கள் அர்த்தம் கண்டுபிடித்து நீங்கள் அதை எழுத வேண்டும் என்று அம்மா சொல்றாங்க. ஆனா சொன்ன போன அம்மா சொன்ன அவர் போயிட்டாரு, தப்பு போயிட்டாரு, அம்மா தூக்கி போயிட்டாரு. அவர் போன பிறகு தொடர்ந்து 10 ஆண்டு ஆட்சி பிடிச்சோம். சரிங்களா? ஏன்னா பெரிய ஒரு ஆளுமை, அந்த இனத்தை சேர்ந்தவர், முக்கியமான இனத்தை சேர்ந்தவர், அப்படிலாம் இருந்தாங்க. இதெல்லாம் நிறைய சோதனைகளை பார்த்த இந்த இயக்கம். இவர் போயிட்டாரு, அவரு போயிட்டாரு. அதே போன்று இங்கிருந்து போனவங்க பண்றாங்கன்னா போனாங்க, இவர் கேட்ட பிடிச்சி நிக்கிறாங்க, நின்று போட்டோம். அது தப்பான சொல்லல. ஆனா புரட்சி தலைவரை பார்க்கிறோம். 1984 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரூக்ளின் மண்ணில் படுத்து கொண்டு ஆட்சியை கொடுத்தார். தலைவர் இல்ல, தலைவர் படம் தான் போட்டு பண்ணாங்க. அது போன்ற ஒரு இயக்கம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நாங்க பேசித்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. கூட மணிமாறன் பேசும்போது நீங்க உடனே அங்கிருந்து பதில் சொல்லுங்க. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு எங்களுக்கு சொல்லி தரீங்க. சரிங்களா? அதெல்லாம் உங்களுடைய வார்த்தைகள் நாங்க கேட்டுதான் நடக்கணும், நடக்க போறோம் எல்லாருமே. அது மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் சரி, பகுதி கழக ஒன்றிய. ஏன் சொன்னா அதுபடி தலைவர் அப்படிதான் நடத்தினார். ஒரு பொதுக்குழு கூட்டினா அந்த பொதுக்குழுவிலே கிளைக்கழக செயலாளர் பேச சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கிளைக்கழக செயலாளர் அடிமட்ட தொண்டன். அவர் மனதில் என்ன வருகின்றது அதையெல்லாம் வைத்து பேசுவார்கள் என்று சொல்வார்கள். அந்த விதத்தில் இந்த இயக்கம் நிச்சயமாக நம்ம நினைச்சோம். திமுக ஒரு அமைச்சர் சொன்னார், அப்பா பேசும்போது அவன் பசங்க அவன் என்ன பண்ற பார்த்தா அவர் சொன்னது பார்த்தா ஒரு தமாசா இருந்தது. அது மாதிரி இப்போ நம்ம தளத்துல இருந்தோம். சரிங்களா? 3வது 2வது இல்ல, நம்மளோட ஒற்றுமை இல்லாதனால தான் போச்சு. எனக்கு திமுக 57, 59, சாரி நம்ம 47, நம்மளுக்கு 12 சீட்டு தான் வித்தியாசம். நம்ம கரெக்டா நம்ம ஆளுங்க கரெக்டா இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்க. அதனால உன்னை விட ஒரு 5 சீட் நம்ம பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கலாம், நம்ம எல்லாம் ஆட்சி அமைச்சிருக்கு. ஏன்னா அது போல ஒரு விவரம் இருந்தாலும் நம்ம இயக்கத்துக்கு அடிக்கடிக்கு தலைவர் காலம் போனதுல அப்பப்போ சோதனை, அம்மா காலமும் சோதனை. நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் 4.5 ஆண்டு எப்படி ஆட்சி நடத்தினார் தயவுசெய்து நினைச்சு பார்க்கணும். நம்ம எல்லாருமே ஆட்சியே நடத்துவாரு,
கட்சிக்குள்ள சண்டை வர அத்தியம் பார்ப்பார். எவ்வளவோ கோர்த்து எவ்வளவோ கேஸ் கட்சியில் அவர் இல்லவே ஒரு அங்கபிஷன் கொடுத்தாரு. நிம்மதி இல்லை. ஒரு பொதுக்குழு சொல்றாரு, இந்த பொதுக்குழு தான்பா நான் நிம்மதியா இருக்கிறேன்பா. சண்முகம் போட்டு கையெழுத்து போட்டு சாதாரண விஷயமா ஒரு சாமானிய ஒரு